ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். 12 பிரதோஷ விரதம் இருந்த பலனை தரக்கூடியது சனி மகா பிரதோஷம். வருகிற சனிக்கிழமை என்று சனி மகா பிரதோஷம் வருகிறது. இந்த நாளில் நம்ம கண்டிப்பாக விரதம் இருந்து வழிபாடு செய்தோன்னா சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நம்ம வெளிவரலாம். சனி பகவான் தான் கர்ம வினைகளின் அடிப்படையில் நமக்கு தண்டனைகளை தரக்கூடியவங்க. அவரால் நமக்கு பலவிதமான கஷ்டங்களும் தோஷங்களும் உண்டாகுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட தோஷங்களையும் கஷ்டங்களையும் நீக்குவதற்கு சனி மகா பிரதோஷ நாளன்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை முதல்ல பார்த்துடலாம். சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமான பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்யணும். அப்படி நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வரக்கூடிய அனைத்து தேவர்களின் அருளையும் நம்ம பெறலாம். அதுலேயும் குறிப்பாக சனி பகவானின் அருளை நம்மால் பெற முடியும். சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. நம்ம எவ்வளவுதான் நமக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் கடைசியாக நமக்கு சேர வேண்டியதை கொடுத்து தான் அவங்க போவாங்க. அந்தளவுக்கு சனீஸ்வரன் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நேர்மையான தர்ம வழியில் நடக்கக்கூடிய ஒரு அதிசிறந்த ஒரு தெய்வம் அப்படின்னே சொல்லலாம். நம்மளால் தாங்கிக்க கொள்ள முடியாத அளவுக்கு தான் கஷ்டங்கள் ஏற்படும். அதை நீக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பரிகாரத்தை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் கடன் தீர நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடையும் பார்த்துடலாம். இதற்கு நம்ம சிவபெருமானின் ஒரு மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் சொல்லலாம். ஒரு 108 முறை நீங்கள் சொல்லணும். அப்படி இல்லைன்னா மாலை பிரதோஷ நேரத்தில் 4:30 6 இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். இப்படி சொல்லும் பொழுது கையில் 4 மஞ்சள் வாழைப்பழத்தை வச்சுக்கோங்க. சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த மஞ்சள் வாழைப்பழத்தை பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்கணும். அப்படி தானமாக கொடுத்தோம் அப்படின்னா பணம் தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கள் ஐஸ்வர்யம் பெருகும். இந்த மஞ்சள் வாழைப்பழத்தை எருமை மாட்டிற்கு தானமாக தந்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் முற்றிலுமாக நீங்கும், மரண பயம் நீங்கும். ஜாதகத்தில் கண்டம் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இந்த தானத்தை கொடுக்கும் பொழுது அந்த கண்டம் கூட அகலும். அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய சுப காரிய தடைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா அந்த மஞ்சள் வாழைப்பழத்தை பஞ்சாமிர்தமாக பிணைந்து வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து அந்த பஞ்சாமிர்தத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பிரசாதமாக சாப்பிடலாம். இந்த மஞ்சள் வாழைப்பழத்தோட 11 எண்ணிக்கையில் எள்ளுருண்டை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் இந்த எள்ளுருண்டையை சிவன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக தந்தோம்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கி சனி பகவானின் அருளை பரிபூரணமாக நம்ம பெறலாம். இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம். இந்த எளிமையான மந்திரத்தை இந்த பழத்தை வச்சுட்டு முழு நம்பிக்கையோட சிவபெருமானை நினைத்து சொல்லி இந்த பரிகாரங்களை நம்ம செய்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் சிவபெருமானின் அருளால் சனி பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் கஷ்டங்கள் நீங்கும். மனதிற்கு நிம்மதியையும் வாழ்க்கைக்கு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே வழி ஆன்மீகம்தான். இதில் கிடைக்கும் மன திருப்தி வேறு எதுலேயுமே இருக்காது. ஆண்டு அனுபவித்து பணம் சம்பாதிச்சு கடனில் விழுந்து செல்வத்தில் புரண்டு கடைசியாக நம்ம செல்லக்கூடிய இடம் இறைவனின் பாதம். சொத்து, சுகம், பணம், பதவி, வேலை இதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? அதே போல் 100% பங்காவது இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சனி மகா பிரதோஷ நாளில் எதுவுமே செய்ய முடியலனா கூட ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை சொல்லி வீட்டிலேயே பூஜை அறையில் எம்பெருமான நம்ம வணங்கினோன்னா சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். அதே போல் உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவபெருமானோட கோவில் இருந்ததுன்னா கோவிலுக்கு போகும்பொழுது எப்பொழுதும் போல் வில்வ இலைகள் வாங்கி கொடுத்து உங்களுடைய வேண்டுதலை வைங்க. நந்தி தேவரை வணங்குங்க. சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர். இவர் அபிஷேகத்திற்கு உங்களால் என்ன பொருட்கள் வாங்கி தர முடியுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்கள் கஷ்டங்கள் தீரும். அதுலேயும் குறிப்பாக ஒரு 3 அபிஷேக பொருட்கள் இருக்குங்க. அந்த பொருட்களை நம்ம சிவபெருமானுக்கு எதற்காக வாங்கி தரோங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடுவோம். நந்தி தேவருக்கு நாட்டங்காய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தால் உங்கள் கடன் சுமை குறையும். சொந்த நிலம் வாங்குவதில், சொந்த வீடு வாங்குவதில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை விலகும். வீடு சம்மந்தப்பட்ட நில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விலக நார்த்தங்காய் அபிஷேகம் நந்தி தேவருக்கு செய்யலாம். வாடகை வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாகும். வெண் தாமரை பூ வாங்கி கொடுக்கலாம். இப்படி வாங்கி கொடுக்கும் பொழுது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீரும், கடன் சுமை குறையும். வெண்தாமரை கிடைக்கிறதுங்கிறது அரிது, அதனால் செந்தாமரை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஒருவேளை வெண்தாமரை கிடைச்சா அதை கூட நீங்கள் வாங்கி கொடுங்க.
இல்லைனாலும் தவறில்லை, செந்தாமரை வாங்கி கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இளநீர் வாங்கி கொடுக்கணும். சிவபெருமானை குளிர வைக்கக்கூடிய இந்த இளநீர் அபிஷேகம் ரொம்ப சிறந்தது. வீட்டில் இருக்கிறவங்களுடைய வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும், தொழில் வளம் நல்லா இருக்கும். ஈசனுக்கு அபிஷேகம் செய்ய இளநீர் வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் நல்ல வேலை கிடைக்கல, கை நிறைய சம்பாதிக்கல, இல்லை பிள்ளைகள் சுறுசுறுப்பாக வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு சுறுசுறுப்பு வரும், நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இளநீரை நீங்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் விட உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவில் அர்ச்சகர்கிட்ட போயிட்டு கேளுங்க. உங்களுக்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனை எந்த பொருட்கள் தேவை அப்படின்னு கேட்டுட்டு அந்த கோவிலில் இல்லாத ஒரு சில பொருட்களை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதுவும் சிறந்த பலனை கொடுக்கும். நம்பிக்கை இருந்தால் இந்த பொருட்கள் கூட நீங்கள் வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்ம வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் ஏற்படணும்னா சனிக்கிழமை தோறும் இந்த ஒரு இலை மீது தீபம் ஏற்றிட்டு வாங்க. நிச்சயமாக பல நன்மைகள் கிடைக்கும். கடன் தீர்க்கும் அரச இலை தீபத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே அரச மரத்தில் மும்மூர்த்திகள் வீற்றிருக்காங்க. இந்த மரத்தின் இலைகளை நம்ம நினைக்கும் போதெல்லாம் தொடக்கூடாது. சனிக்கிழமையில் மட்டும்தான் தொடணும். அதே போல் சனிக்கிழமையில் மட்டும்தான் மரத்தின் இலைகளை நம்ம கையால் பறிக்கணும். மற்ற நாட்களில் பறிப்பதை தவிர்த்துக்கோங்க. இந்த தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றலாம், இல்லைன்னா அரச மரத்தடியிலையும் ஏற்றலாம். 2 தீபங்கள் ஏற்றினாலே போதும். அரச மர இலையை சனிக்கிழமை அன்றைக்கி தான் பறிக்கணும்னு சொல்லுவாங்க. பறித்த அந்த இலையை நல்லா தண்ணீர் ஊற்றி சுத்தம் செஞ்சுட்டு அந்த இலைக்கு 4 புறமும் சந்தன குங்குமம் வைத்து வீட்டில் ஏற்றலாம் இருந்தால் ஒரு தாம்பாளத்தை வச்சு அதன் மேலே இந்த இலையை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாம். இலுப்ப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய திரி போட்டு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். கோவிலில் ஏற்றுவதாக இருந்தால் நீங்கள் தாம்பாளத்தை தவிர்த்துக்கோங்க. வீட்டில் செய்யக்கூடிய அதே வழிமுறையை பின்பற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம். இப்படி தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமை ஒரு 16 வாரங்கள் சனிக்கிழமை தோறும் இந்த தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண ரீதியான அனைத்து பிரச்சனைகளுமே தீரும், கடன் அடையும், நமக்கு வர வேண்டிய பணமும் நம்மை சேரும். பண பிரச்சனைகள் தீர்ந்தாலே நம் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். அதனால் சனிக்கிழமை தோறும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் பிரதோஷம் வருகிறது. மிக மிக அற்புதம் வாய்ந்த ஒரு நாள். மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் செல்வத்தை வாரி கொடுத்தது நம்ம சிவபெருமான். அதே போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்கிற அந்த அரக்கனை அடித்து விரட்டி பண வரவை தரக்கூடிய அற்புதம் வாய்ந்த இந்த தெய்வத்தை நம்ம அந்த நாளில் அவங்களுக்குரிய அந்த பிரதோஷ வேலையில் நம்ம வணங்கும் பொழுது நம் வாழ்க்கையில் மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். பண ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து பண வரவு அதிகரிப்பதற்கான அனைத்து வழிகளும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய கடின உழைப்போட முயற்சியோட இதையுமே செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.